ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு 200 ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இது நாங்குநேரி, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி டோல்கேட்டை தான் பார்க்குறீங்க. நாங்குநேரி டோல்கேட் பக்கத்தில் பாருங்கள், ரோடு திரும்புது பாருங்கள். இந்த ரோட்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு பாருங்கள், நாங்குநேரி டோல்கேட்லேருந்து திரும்புகிற இந்த ரோட்டில் தான் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு ஆலடி புதூர் அப்படிம்பாங்க. இந்த ஆலடி புதூரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 200 ஏக்கர் லேண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4 வேலேருந்து கரெக்டாக இப்போ நான் காணிக்கிற பாருங்க, ஃப்ரெண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்குநேரி டோல்கேட்டில் இருக்கிற வட்டி தான். ஸோ நாங்குநேரி டோல்கேட்லேருந்து நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம லேண்ட் இருக்குது. லேண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு அழகான ஒரு லேண்டு, விவசாய லேண்டு தான். ஸோ விவசாயம் நடக்கலை, ஸோ விவசாயம் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோட்டுக்கு இடது பக்கமாக இருக்கிற லேண்டு தான் நம்ம லேண்டு. இந்த ரோடு நம்ம ஏற்கனவே டோல்கேட்லேருந்து வரக்கூடிய ரோடு தான். இந்த ரோட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான் நம்ம நாங்குநேரி டோல்கேட்டு. ஸோ ஒரு அழகான லேண்டு தான். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னாச்சுன்னா ஒரு குளம். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் இப்போ இந்த திண்டுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா குளம். இந்த குளம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சி, அதாவது மழை காலங்களில் தண்ணி நிறைஞ்சி ஓவர் ஃப்ளோ ஆகிறது வந்து நம்ம லேண்டுக்குள்ளே தான் வரும். பாருங்கள், இதான் குளத்துலேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகி நம்ம லேண்டுக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா தற்சமயம் காலி லேண்டாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாட்டு விவசாயம் பண்ணலாம். ஏன்னா தண்ணி வந்துட்டு சீசனில் தண்ணி வரும். அதுவும் இல்லாமல் நம்ம போரு கிணறு அப்படின்னு பண்ணி நம்ம விவசாயம் பண்ணலாம். இந்த ரோடை நீங்கள் பார்த்தீங்க, இதே போல் நம்ம லேண்டுக்கு பேக் சைடு, அதாவது நம்ம 200 ஏக்கர் நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரந்தநேரி ரோடு அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ரோடு இருக்குது. ஸோ நம்ம லேண்டுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு பஸ் ரோடு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான லேண்டு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். இந்த லேண்டில் நீங்கள் விவசாயம் பண்ணலாம். ஏன்னா மேடு பள்ளம் குண்டு குழி இல்லாத நல்ல சமநரப்பான ஒரு லேண்டு தான் நம்ம லேண்டு. ஸோ இதில் நீங்கள் விவசாயம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சோலார் போடலாம். ஏன்னா நம்ம லேண்டுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரந்தநேரி எஸ்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110/33 kVயில் வந்துட்டு அந்த எஸ்எஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் ஃபார்ம் ஆகிற எல்லா கரண்ட்டையும் நம்ம வந்துட்டு கரந்தநேரியில் கொடுத்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட லேண்டு தான். லேண்டை பாருங்கள், ஒரு சின்ன குண்டு குழி பாறை எதுவுமே இல்லாத ஒரு நல்ல சமநரப்பான லேண்டு தான். இதில் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா பனைமரம் தான் இருக்குது. ஒரு சென்ட்டுக்கு 12,000 ரூபா கேட்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 12 லட்ச ரூபா கேட்குறாங்க. நல்ல ஒரு செழிப்பான ஒரு அழகான லேண்டை நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்துருக்கோம். தேவை அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான 200 ஏக்கர் விவசாய நிலம் சோலார் லேண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சும், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ.